ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறீங்க. உடனே பார்க்கணுன்ற சில பேருடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துக்கணும். கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா நல்லது. நம்ம இன்னைக்கு முக்கியமான பெயர்ச்சி, செவ்வாயுடைய பெயர்ச்சி பலன்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னன்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முயற்சி வெற்றி பெறுதா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அடையாம இருப்பது காரணம் நம்மளுடைய எண்ண சிதறல், நம்மளுக்கு நேரம் சரியில்லாம இருப்பது. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நேரத்துல சில விஷயங்களை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மனோதிடம் இல்லாம இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. அதுக்கு வெவ்வேறு காலங்கள் இருக்கு. உடல்நிலை சரியினால மனோதிடம் இல்லை, என்னால சில முயற்சிகள் பண்றேன், என்கிட்ட பணம் இல்லை, சில நேரத்துல எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் எனக்கு தெரியல. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருது. அதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது அவர்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு. அதே போல ஒரு போட்டி, ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த காம்படிஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும். அதே போல எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு பேர் புகழ் வாங்கணும், ஆபீஸ்ல நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும், அந்த ப்ரொமோஷனால ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும். நிறைய பாலிடிக்ஸ் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. அது குழந்தைங்கள ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பாலிடிக்ஸ்ல மாட்டோம். அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த செவ்வாய் கிரகத்துடைய தாக்கம். அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கோச்சாரத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல மாறும். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் அவரு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அந்த முயற்சி வெற்றி அடையுதா இல்லையா, நம்மளுக்கு சில விஷயம் நடக்குதா இல்லையா, என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா எல்லா ராசிக்கும் அந்த செவ்வாய் பகவான் நல்லதை கொடுப்பாருன்னா இல்லை, சில ராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு. அப்ப சில ராசி என்பர்களுக்கு கெட்டதை கொடுக்க போறாங்க. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், அதை சார்ந்த பதிவு தான் இது. கவனமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசிக்கு செவ்வாய் பயிற்சிக்கான பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போறார். எப்பவுமே என்னன்னா, இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய கிரகம் 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்களில் இருப்பது சிறப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி வரிசையில இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்க ராசியாதிபதியே 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதை விட ஒரு சிறப்பான அமைப்பு மேஷ ராசி என்பவர்களுக்கு வராது. காரணம் என்னன்னா, 7.5 சனி நடக்குது, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தா கூட அதுலயும் ஒரு விதிவிலக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நேரமாக இந்த 45 நாட்கள் இருக்க போது அந்த நாளை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு நீண்ட கால மாற்றங்களா மாறும். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, கடன் பிரச்சனை தான் இப்ப அதிகமா இருக்கு. அந்த கடன் பிரச்சனை தீருமா சார் அப்படின்னு கேட்டா தீரக்கூடிய ஒரு நேரம். அப்ப தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கணும், நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை செய்து சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பது உண்டு. அந்த முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா தொழில ஒரு பெரிய மாற்றம் வரும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதுல ஜெயிக்கக்கூடிய தருணம், அதுல ஏற்பட்ட கடன்ல இருந்து வெளில வரக்கூடிய அற்புதமான தருணமா இருக்கும். அதே போல வேலைல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு. அதுவும் மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி எப்போ வந்துச்சோ அதுல இருந்தே ஒரு வேலையில ஒரு நிரந்தர தன்மை இல்லை. ஒரே பிரச்சனையா இருக்கும். ஆபீஸ்ல ஒண்ணு டார்ச்சர் அதிகமா இருக்கும், இல்ல வேலை போகும், இல்ல நீங்க வேலையை விட்டு வந்துருவீங்க,
இல்ல கம்பெனி மூடி இருப்பாங்க. இந்த 4 விஷயங்கள் நடக்காத மேஷராசி என்பது கிடையவே கிடையாது லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ்ல. அப்போ ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன் சார்னா இந்த காலகட்டத்தை தேடுங்க, வேலை கிடைக்கும். இல்ல ஒரு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்ளை பண்ண இடத்தெல்லாம் ஒன்றும் பெருசா ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா அந்த ரிப்ளை அழகா வரும், நல்ல இடத்துல ஒரு போஸ்டிங் கிடைக்கும். ஏன்னா அந்த 6ஆம் இடம் சொல்லும்போது எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம். இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, 10 பேர் உங்க கூடயே சேர்ந்து போட்டி போறாங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு அங்க ஒரு பதில் இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க செலக்ட் ஆகி உங்களுக்கு அதுல ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸ், இதெல்லாம் வந்து சில பேர் நிறைய மேஷராசி என்பதை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலமா இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் இருக்கும் போது, அதே போல இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு அனைத்து விதமான போட்டிகளிலும் தேர்வு அப்படின்போது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல நிறைய மேஷராசி என்பவர்கள் இருப்பீங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு காம்படிஷன் இருந்தாலும் ஜெயிப்பீங்க, பாலிடிக்ஸ் இருந்தாலும் ஜெயிப்பீங்க, அந்த மாதிரி அமைப்பு உண்டு. தலைமை பதவிக்கு போட்டியிடக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மேனேஜரா இருக்கவங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அதற்கான நேரங்கள், அதற்கான சில சம்பவங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அது 7.5 சனி எப்போ ஆரம்பிச்சதோ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில அடித்தடி தகராறு, பிரச்சனை, இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே கடந்த ஒரு 2.5 வருஷத்துல நடந்திருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கக்கூடிய தருணம், அதுல ஜெயிக்கக்கூடிய தருணம், உங்களுக்கு சாதகமா ஆர்டர் வரக்கூடிய நேரம். அதுலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய பேருக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள், ஒரு 3 வருஷமா டைவர்ஸ் போயிட்டு இருக்கு சார், டைவர்ஸ் தர மாட்டாங்க, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், யார் வேணா, அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல குழந்தைகளால ஏற்படக்கூடிய அவமானங்கள், குழந்தைகளால ஏற்பட்ட கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அதெல்லாம் நிறைவு பெறக்கூடிய நேரம். அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குழந்தைங்க நல்ல ஒரு இடத்துல படிக்க வைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் வரும். அது மாணவர்களா இருக்கீங்கன்னா நல்ல இடத்துல படிப்பீங்க. போய் என்னன்னா கொஞ்சம் நீங்க படிக்கிறதுக்காக உங்க அப்பா லோன் வாங்கக்கூடிய நேரம், உங்களால ஒரு லோன் வரும், அதை நீங்க வாங்கிதான் படிச்சாக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே படிக்கிற ஸ்டடீஸா இருந்தாலும் சரி, ஃபாரின்ல படிக்கிற ஸ்டடீஸா இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். அதே போல வெளிநாட்டுல இருக்கீங்க சில பேர், அங்க போய் நல்லா மாட்டிக்கிட்டு வேலை சரியில்லாம, வேலையில பிரச்சனை இருக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நீங்க அங்கேயே ஏதாவது வேற மாற முடியுமான்னு பாருங்க, வேற ஏதாவது ஊர் மாற முடியுமான்னு பாருங்க. அந்த மாதிரி மாறினீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியா கிடைச்சிடும், பிரச்சனைகள் வராது. இல்ல அங்க ஒரு பிரச்சனை மாட்டிட்டீங்க, அதெல்லாம் வெளில வரக்கூடிய நேரம். சில பேர் வெளிநாட்டிலே வேலை போயிருக்கும், அந்த வேலை பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் சில பேருக்குலாம் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, உங்க ஃபேமிலி எல்லாம் வேற ஊர்ல இருக்காங்கன்னா திருப்பி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ப்ரொமோஷன், போஸ்டிங் வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அனைத்து விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய நேரம். முக்கியமா பாத்தீங்கன்னா பண வருவாயை கொடுக்கக்கூடிய நேரம், கடன் பிரச்சனையில தீர்க்கக்கூடிய நேரம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குல இருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது நம்ம சொன்ன நெகட்டிவான பலன் கூட பாசிட்டிவா இருக்கும். நம்ம பாசிட்டிவா சில பலன்கள் சொல்லியிருப்போம், அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல டபுள் பாசிட்டிவா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல சில தசா புத்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா சனி திசை, ராகு திசை, கேது திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் திசை பிரச்சனையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர திசை, புதன் திசையே சுப கிரகமா இருந்தும் கூட கெட்டதை கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு நோய், கடன், பிரிவினை, இது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு. அதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். அதுல பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்டீங்க, நோட்லயும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அதுல கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, அதே மாதிரி முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, இது மட்டும் இல்லாம பிரசன்ன முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஒரு கோவில்ல பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், நீண்ட கால கர்மாவை பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புல சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.